கர்த்தர் உன் நாக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆக்கினிகளை எல்லாம் நம்மை விட்டு மாற்றி நம்முடைய சத்துருக்களை நம்மை விட்டு விலக்கி அவர் நம் நடுவில் வாசம் பண்ணி தீங்கு நம்மை அணுகாதபடி காக்கிற கர்த்தர். இந்த நாளிலும் அநேக காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மன்னித்து உங்கள் சத்துருக்களை உங்களை விட்டு விலக்கி அவர் உங்கள் தேவனாய் உங்கள் நடுவிலை வாசம் பண்ணி தீங்கு உங்களை அணுகாதபடி காத்து ரட்சிப்பார். அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் களிப்பையும் ஆர்ப்பரிப்பையும் கட்டளையிடுவார். நிச்சயமாகவே துக்கத்தோடு கூட இருக்கிற நீங்கள் அகமகிழ்ந்து களி கூறுவீர்கள். தேவன் உங்கள் ஆக்கினிகளை அகற்றி சத்துருக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு விடுதலையை தந்து உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து தீமை உங்களை அணுகாதபடி காத்து உங்களுக்கு கம்பீரமான ஒரு வாழ்க்கையை, ஆர்ப்பரிக்கிற ஒரு வாழ்க்கையை, ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை அவர் கட்டளையிடுவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படியே தேவன் உங்களை வாழ்த்தி அவர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இந்த காலை வேளையில் நான் உங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.